100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைன்னா பீப்புள் ஹூ சார்ஜ் 500 crore rupees ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. படத்திற்கு எல்லாம் எடுத்துடலாம். அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்ணுறாரு. படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன அந்த படம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். படம் ஹவுஸ்ஃபுல், இங்கேயே தெரியுது. ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இல்லை, ஓவர்ஃப்ளோ. என் பேர் தமிழரசி, அவ்வளோதான். இப்போ எனக்கு அது தவிர வேறு ஒன்றுமே தெரியல. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து லைஃப்பில் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு பெரிய கனவு அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் நான் நின்று பேசுகிறதும் ஃபஸ்ட்டு தான். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ஃபஸ்ட்டு டைரக்டர்னா வெற்றி அண்ணா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் வெற்றி அண்ணா. நீங்கள் என்னை நம்பி வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது. கோயம்புத்தூர் தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்து 4 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு படத்தில் ஒரு கேரக்டராக பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா கண்டிப்பாக அது காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன். என்னோடய விடாமுயற்சியும் என்னுடைய தொடர் போராட்டமும் தான் இந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக நாற்கரப்போர் படம் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட், பட் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. இது மக்கள்கிட்ட நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். வணக்கம். நாற்கரப்போர் அது ஃபஸ்ட்டு படத்தோட கதையோட நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேலாயுதம் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாளுறவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேலாயுதம் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடித்தாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு. ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. வெற்றிக்கலாம் ஓகே ஆகிடுமா, சரி பாஸ் பண்ணிட்டோட ஓகே, இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா பார்டரா இப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் காமாட்சி நான் பார்த்துட்டு நல்லா இருக்குது நம்ம பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தாய் தமிழுக்கு வணக்கம். இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்த நாற்கரப்போர் படத்தை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி வணக்கம். படம் ஹவுஸ்ஃபுல், இங்கேயே தெரியுது. ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இல்லை, ஓவர்ஃப்ளோ. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தியேட்டர்களில் ஓவர்ஃப்ளோங்கக்கூடிய செய்தி சில ஆண்டுகளாக இல்லை. பட தயாரிப்பாளர் திரைத்துறைக்கு புதியவர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிமுகமாகிறார்கள். மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இல்லை, ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம். இதுவே சினிமா துறைக்கு மிகப்பெரிய வெளிச்சம். அப்புறமா இந்த படத்தை உருவாக்கும் போது படத்தில் வேண்டுமானால் நாற்கரம் போர் என்கின்ற ஒரு போராட்டம் தலைப்பில் இருந்திருக்கலாம், கதையில் திரைக்கதையில் இருந்திருக்கலாம். இந்த படத்தை உருவாக்கியதில் வெளியிடுவதில் யாருக்கும் எந்த போராட்டமும் இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த கருப்பு காயின் இருக்குல்ல, இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுட்டு. மாலை வணக்கங்கள். இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும். எப்போவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிமுகமாயிருக்கேன். பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது. பட் எப்போவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எது வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு, எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம், இந்த படத்தினுடைய தலைப்பு உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வேண்டேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதைப் போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள், பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. அதே போல ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் ரொம்ப வெற்றியாகும்னு. பட் நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இந்த மூவி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொல்கிறேன். நம்பர் 1, நம்ம டீம். நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, பணம் தானா. பணம்ன்றது வந்து ப்ரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபஸ்ட்டு டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ அங்கேருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்ஸஸ் என் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ, இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்ஸஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். மாலை வணக்கம். ஓகேம்மா, எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனால் ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம், உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா பீப்புள் ஹூ சார்ஜ் 500 crore rupees ஃபார் டைரக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. பாசமிகு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள்
தொலைக்காட்சி அன்பர்கள், வலைதள நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் முதலாவதாக திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம். அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார். தொலைபேசியிலே பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், அண்ணே எனக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை, என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார். பொதுவாக முதல் படம் பண்ண வர்ற எல்லாருக்குமே நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா, சினிமாவுக்கு ஒருத்தங்க ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு நடிகையாகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு வெளியே இருந்து உள்ளே வர இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேய் கதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்குவாங்க. நீங்கள் சினிமாவில் போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு கதை இருக்கும். அதனால் சினிமாவுக்குள்ள முதல் படமாக வர எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம எப்படியாவது இங்கே நிலைநின்றுன்றணும் அங்கே, ஏன்னா அங்கே தோற்றக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க ரெடியாக இருக்கார். அப்போ இவரும் அப்படி வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன், இவருடைய மாமான்னு சொன்னார். இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இவர் நீங்கள் ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி போகிறோங்க. போனால் ஒரு 4 நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த இதாகிடுச்சு, பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க. எங்கள்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்கே தான் நாங்கள் செட்டில் பண்ணோம். அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க. லொக்கேஷன் சார்ஜு ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1,10,10 லட்சமாப்பா இங்கே செட்டில் பண்ணோம் நாங்கள். அவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர். இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சவராக ஆகிட்டு போயிடணும். ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன், பேக் கிவ் த சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பான். 5% 10% தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான். பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான். ஏன்னா இது அப்போ தான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். நாற்கர போர் இந்த படம் எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. பட் அவர் என்கிட்ட கதை இந்த படத்தை சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சது அவருக்கு உண்மையாகவே அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இங்கே வெற்றி தோல்விலாம் சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு 1 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம சிறப்பாக நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க ஏற்றுக்கிறவும் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் பெரிய படம்னு சொல்கிறோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தளவில் நான் வேலாயுதனுக்கு சொன்னது என்னென்னா, இங்கே வர தயாரிப்பாளர்கள் 90% என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்பு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவம் அவங்களுடைய முதலீடு. அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்ட இடத்துல தான் முடிக்க முடியும். வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தேட முடியாது. அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நம்ம இந்த சினிமாவில் தான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு, ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் வர ஒரே தொழில் தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா படம் எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு படம் எடுக்க வச்சுட்டு நம்ம அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் வேலாயுதனை தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்றது வெற்றி. உண்மையாகவே நீங்கள் லக்கி. ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரது தான் இன்றைக்கி சேலஞ்ச். படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம்.
அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகலைன்னா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கணும். ஏன்னா கோவமே படாமல் அவரை நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு 6-7 மாதம் பார்க்குறேன், கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சிரிச்சபடிக்கே இருப்பார், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்சபடிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும், அபர்நிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது. அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட போது தயாரிப்பாளர் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்குது, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரான்றதே பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும்ல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் உட்கார்ற ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க. எனக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சு. என்ன இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுனே தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலை, நீங்கள் வேணால் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கூப்பிட்ற ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம், நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு. இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரலைன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்கம்மா சொன்னால் நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி வேறு இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிமா, நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்னு. நான் முடியாது சார், எனக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, நீங்கள் வைங்க, உங்களுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன், அன்றைக்கி இங்கே யாரும் தெரியாமல் பேசிட்டேன், சாரி நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்கெலாம் வரேன், நான் இருக்குங்க சாரி பரவாயில்ல, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள், வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும், வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா, ரைட்டு அப்படியே இருக்க சொல்லுங்கள், அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், உள்ளே வர வேணாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்களை காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்ருக்காங்க, இந்த வந்திருக்காங்க, நமிதா அவங்க பிஸினஸ் கூப்பிட்றாங்க, வந்திருக்காங்க. ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்ன அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் எல்லோரும் என்னை பற்றி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அண்ணன் வேலைதனை வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கதிரவனோட ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக பேசப்படும். அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா, எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு வேட்கை. ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது. அப்படி தான் நான் பண்ணுறது. அப்படி பார்க்கப்பட்ட படங்களில் இந்த நாற்கர போகிறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை தான் அந்த இயக்குனர் தொட்டிருப்பார், அதை நேர்த்தியாக கை வச்சுருவார். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பித்தான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் பேசலாம். இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை, இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு மைண்டில் ஃபுல்லாக அதான் ஓடிக்கிட்டு. இன்றைக்கி சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம். சமீபகாலம் பார்த்திங்கன்னா, நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள்.